எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம மதியம் சாதத்துக்கு ஒரு சூப்பரான பொரியல் பண்ண போறோம். இது பொரியல் மட்டும் இல்ல. இத நீங்க சாதம் கூடவும் மிக்ஸ் பண்ணி சாப்பிடலாம். அப்படிதான் அத ரெடி பண்ண போறேன். என்னென்ன காய் போட்டிருக்கேங்கிறத நீங்க தம்ப்நெயில்லே பார்த்துருப்பீங்க. செம்ம டேஸ்ட்டா இருக்குங்க. வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இப்போ ஒரு ஒரு கடாய் ஒன்று அடுப்பில் வச்சுட்டு 1½ ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் விட்டுக்கிறேன். அதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக சீரகம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கிறேன். 2 காஞ்ச மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை. இது நம்ம எப்பவும் பொரியல் பண்ணுற மாதிரி சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா பெரிய வெங்காயம் நான் சேர்த்துக்கிறேன். நல்லா நீளமாக கட் பண்ணிவிட்டு தான் நான் சேர்த்துக்கிட்டேன். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. கொஞ்சம் நேரம் வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும். வதங்குற அளவுக்கு நான் கலந்து விட்டுக்கிட்டே இருக்கேன். நம்ம வீட்டிலலாம் மேக்ஸிமம் பீட்ரூட், கேரட், பீன்ஸ் இது எல்லாமே ஒரு பீட்ரூட் தனியாக பண்ணுவோம், கேரட் பீன்ஸ் தனியாக பண்ணுவோம். இன்றைக்கி நம்ம எல்லாமே சேர்த்து பண்ண போகிறோம். இதில் முட்டைக்கோசும் சேர்க்க போகிறோம். இதுக்காக ஒரு 4 பூண்டு பற்களை தட்டிட்டு சேர்த்துக்கிட்டேன். ஒரு சின்ன கப்பில் ஒரு கப்பளவுக்கு முட்டைக்கோஸ் கட் பண்ணி நல்லா சுத்தமாக கழுவி க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்து ஃபஸ்ட்டு வதக்கிக்கலாம். அப்போ அந்த முட்டைக்கோஸோட அந்த பச்சை வாசமெல்லாம் கொஞ்சம் எண்ணெயில் வதங்கிறதுனால போயிடும். அதனால் ஃபஸ்ட்டு வதக்கிக்கிறேன். அதே கப்பளவுக்கு நம்ம ஃபஸ்ட்டு முட்டைக்கோஸ் எந்த அளவு சேர்த்தனோ அதே அளவுக்கு கேரட் துருவல் நான் சேர்த்துக்கிட்டேன். அதையும் சேர்த்து நம்ம இந்த மாதிரி நல்லா ஒன்று ஒன்றா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கலந்து விட்டுக்கலாம். இது கொஞ்சம் நேரம் கலந்து விட்டதுக்கப்புறமா அதே கப்பில் 2 கப் அளவுக்கு நான் பீட்ரூட் சேர்க்குறேன். பீட்ரூட் மட்டும் கொஞ்சம் நல்லா ஜாஸ்தியாக நான் சேர்த்துருக்கேன். சேர்த்ததுக்கப்புறமா அதே கப்பில் ஒரு 1/2 கப் அளவுக்கு பீன்ஸ் பொடிசாக கட் பண்ணிவிட்டு அதையும் நான் சேர்த்துக்கிட்டேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம பொரியல் அப்படின்னாலே கேரட் பீன்ஸு, அதுக்கப்புறம் கேரட் முட்டைக்கோஸ் இப்படி தான் பண்ணியிருப்போம். இது எல்லாமே சேர்த்து பண்ணியிருப்பீங்களான்னு தெரியாது. நானே அடிக்கடி இந்த மாதிரி செய்ய மாட்டேன். என்னைக்காவது ஒரு நாள் எல்லா காயும் சாப்பிடணும் போல் இருக்குது அப்படின்னா மட்டும் தான் இந்த மாதிரி செய்வேன். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்ததுங்க. இதில் ஒரு சூப்பரான ஒரு பொருள் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப அட்டகாசமாக இருந்தது. அதனால தான் அவங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டு அப்படியே மூடி போட்டு வேக வச்சிடுறேன். இப்போ அது வெந்துட்டுருக்க டைமில் ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கிட்டேன். ஒரு சின்ன துண்டு 2 துண்டு அளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்து நல்லா கொரகொரப்பாக அரைச்சிக்கிறேன். தண்ணி எதுவும் சேர்க்காமல் அரைச்சிக்கோங்க. நல்லா கொரகொரப்பாக அரைச்சதுக்கப்புறமா இந்த நல்லா வதங்கிட்டு இருக்க இதில் இந்த அரைச்ச பொருள் அப்படியே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த மாதிரி செஞ்சதுக்கப்புறமா இந்த பொரியல் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். காரத்துக்கு பார்த்திங்கன்னா நான் காஞ்ச மிளகா 2 தான் சேர்த்துருந்தேன். காரம் உங்களுக்கு நிறைய வேணும், டேஸ்ட்டாக உங்களுக்கு சாப்பிட்ணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் தேங்காய் இஞ்சிலாம் அரைச்சிங்கல்ல, அதுலேயே ஒரு 1/2 ஸ்பூன் குருமிளகும் சேர்த்து அரைச்சிக்கோங்க. சூப்பராக இருக்கும். இப்போ நான் இதில் கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவிட்டு நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நான் சாப்பிட போகிறேன். இதில் என்ன ஒரு செம டேஸ்ட் என்னென்னா 2 ஸ்பூன் அளவுக்கு கெட்டியான தயிர் சேர்த்து நல்லா கலந்து விட்டிங்கன்னா அதை நீங்கள் சாதம் கூடவே மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப 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 சூப்பராக இருக்கும். அப்படியும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நான் அப்படியும் ஒரு நாள் வச்சேன், ரொம்ப நல்லா இருந்தது. அதை நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன். இன்றைக்கி நான் பொரியலாக அந்த மாதிரி பண்ணுறேன். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, பை.